அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நெல்லை மாநகராட்சியின் 7வது வார்டு கவுன்சிலர் இந்திராணி ராஜினாமா செய்திருக்கிறார். நெல்லை மாநகராட்சியின் 7வது வார்டு கவுன்சிலர் இந்திராமணி ராஜினாமா செய்திருக்கிறார். விவரங்களுடன் செய்தியாளர் சிவமணி இணைந்திருக்கிறார். சிவமணி, என்ன காரணம் இவர் ராஜினாமா செய்ததற்கு? நிச்சயமாக திருநெல்வேலி மாநகராட்சியிலே 55 வார்டுகள் இருக்கிறது. திருநெல்வேலி மாநகராட்சியின் மேயராக சரவணன் பணியாற்றி வருகிறார். துணை மேயராக ராஜ் என்பவர் பணியாற்றி வருகிறார். தற்போது ஆணையாளராக தாக்கரே சிவம் ஞானதேவ ராவ் ஐஏஎஸ் பணியாற்றி வரக்கூடிய நிலையில கடந்த ஓராண்டாகவே மாமன்ற உறுப்பினர்கள் மேயரிடையே புகைச்சல், அவருடைய அந்த மோதல் போக்கு அப்படிங்கிறது தொடர்ந்து நீடித்து வருகிறது. கடந்த 2 மாதங்களாக கூட்டங்களிலேயே அந்த சம்பவங்கிறது நேரடியாக எதிரொலித்தது. மேயருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கவுன்சிலர்கள் கொண்டு வந்தார்கள். அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் கட்சியினுடைய தலைமையின் முயற்சியில் முறியடிக்கப்பட்டது. இந்த நிலையில நேற்றைக்கு அந்த மாநகராட்சியினுடைய கூட்டம், பட்ஜெட் கூட்டம் நடைபெறும் என, சாதாரண மற்றும் அவசர கூட்டம் மற்றும் பட்ஜெட் கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. கவுன்சிலர்கள், திமுக கவுன்சிலர்கள் ஒட்டுமொத்தமாக அந்த கூட்டத்தை புறக்கணித்ததால் கூட்டம் நடத்த முடியாத நிலை ஏற்பட்டது. வேறொரு தேதிக்கு நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது. பிப்ரவரி மாதத்திற்கான கூட்டம் ரத்து செய்யப்பட்டது. பட்ஜெட் கூட்டம் வேறொரு நாள் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டு ஒத்திவைக்கப்பட்ட சூழல் உருவானது. இதனிடையே தனது 7வது வார்டு பகுதி, அந்த ஏராளமான பகுதிகள், அந்த பகுதிகள் புறம்போக்கு நிலங்கள், அரசினுடைய புறம்போக்கு நிலங்கள் இருக்கக்கூடியது, ஏராளமான வீடுகள் இருக்கிறது. அதுல குடிசை பகுதி மாற்று வாரியத்தின் கீழாக பட்டா வழங்கும் நடவடிக்கைகள் அப்படிங்கிறது நடைபெற்று வருகிறது. அந்த பகுதியில் வளர்ச்சி பணிகள் எதுவும் நடத்தப்படவில்லை. முற்றிலுமாக அந்த பகுதி புறக்கணிக்கப்படுகிறது என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் பகுதிக்கு அந்த பள்ளிக்கூடம் அங்க இருக்கக்கூடிய பள்ளிக்கான அடிப்படை வசதிகள் மற்றும் புதிய கட்டுமான பணிக்கான நிதி ஒதுக்கப்பட்டும் கூட தற்போது வரை பணிகள் துவங்கப்படவில்லை. அடிக்கல் நாட்டப்பட்டு பல மாதங்கள் ஆகியும் பணிகள் துவங்கப்படவில்லை. அதோடு மட்டுமல்லாமல் 43 லட்சம் ரூபாய்க்கு ரோடு போடும் பணியும் அதற்கான டெண்டர் வைக்கப்பட்டு அந்த பணியும் துவங்கப்படவில்லை. முழுமையாக தன் பகுதி புறக்கணிக்கப்படுகிறது என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் தனது ராஜினாமை தாக்கரே சிவம் ஞானதேவ ராவ் ஆணையாளரிடம் வழங்கி இருக்கிறார். ஆணையாளர் கடிதத்தை பெற்றிருக்கிறார். அடுத்த கட்ட நடவடிக்கை என்னங்கிறது அரசினுடைய ஆலோசனையை பெற்று நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற தகவல் தற்போது ஆணையாளர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சிவமணி.